கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டாபிக் என்னவென்றால் த பவர் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் வல்லமை என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 இயேசு நமக்கு கட்டளையிட்டதை பாருங்கள். யாக்கோபு 5:13, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அவ்வளவுதான். இதுதான் நமக்கு இயேசு கொடுத்த கட்டளை. படியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவுதான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13, துன்பப்பட்டால் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பம் வந்துருச்சுன்னா எந்த துன்பத்தில் அகப்பட்டுட்டாலும் சரி ஜெபம் பண்ண கடவன் என்று. சிஸ்டர், நான் 40 வருஷமா ஜெபிக்கிறேன், அதே மாதிரிதான் இருக்குது என்னுடைய நிலைமை. ஒரு துளி மாற்றம். எல்லாத்துக்கும் ஜெபிச்சுட்டு தான் வரேன், எல்லாரும் ஜெபிச்சுட்டு தானே வரோம். மாற்றம் ஏற்பட்டிருக்கா? துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஜெபம் பண்ணினால் அந்த மாற்றம் நம் வாழ்க்கையில் வரும். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணினால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜெபம் பண்ணுதல் என்றால் என்ன? தேவனுக்கு தெரியப்படுத்துதல். நமது கவலையை, நமது துன்பத்தை, நம் கஷ்டத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துதல். அதுதான். படியுங்கள். ஒன்றுக்கும் இனி கவலைப்படாமல் எல்லாவற்றையும், என்ன பிரச்சனைனாலும் சரி, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது பெரிய சமாதானம் வந்து காத்துக்குள்ள அப்படியே சரண்டட் யூ. தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டீர்களானால் ஒரு பெரிய சமாதானம் வந்து நம்மளை அப்படியே சரண்டட் யூ, காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்துறோம், உண்மைதான். ஆனா தேவனுக்கு தெரியப்படுத்துதல் என்றால் மனுஷருக்கு தெரியப்படுத்தாதிருங்கள் என்று பொருள்படும். நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கும் தெரியப்படுத்தி, நம்ம கஷ்டத்தை மனுஷனுக்கும் தெரியப்படுத்தி, கோர்ட்டுக்கும் தெரியப்படுத்தி. சிஸ்டர், ஒரு வக்கீல் ஒரு நோட்டீஸ் விட்டன்னா அவ்வளவுதான். பாருங்கள், அதனால் பிரச்சனை அதிகமாகும். தேவனுக்கு தெரியப்படுத்துதல், மனுஷனுக்கு தெரியப்படுத்தாதிருங்கள், அப்பொழுதுதான் ஒரு பெரிய சமாதானம் வந்து நம்மளை காத்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதாவது நாம் இவ்வளவு நாளா ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஆனா ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு ஒரு உமானத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 151, நம் முற்பிதாக்கள் எல்லாரும் எப்படி ஜெபித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 151 பாருங்கள், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை, ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்ல பண்ணும்போது தான் அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுது. 151 அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அண்டர்லைன் பண்ணும். எதை பத்தி எங்க பார்த்து துதிக்கணுமாமா? அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி ஜெபிக்கணும்? குப்பர் அடிச்சு அப்படியே தூங்கிட்டாங்களா என்னன்னே தெரியாது, தூக்கி இழுன்னு இழுப்பாங்க. எங்க ஊர்ல அப்படிதான், குப்பர் அடிச்சு ஆல் நைட் ப்ரேயர்னு சொல்லிடுவாங்க பாஸ்டர்ட்ட. அப்படியே எல்லாரும் குப்பர் அடிச்சு கிடப்பாங்க நைட் ஃபுல்லா. தட்டி பார்த்தா எல்லாரும் தூங்குறாங்க. இதான் பிரேயரு, குப்பர் அடிச்சு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சங்கீதம் 68:34 அவர் வல்லமை மேக மண்டலத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வல்லமை எங்கே இருக்கிறது பாருங்கள். 68
ம். 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 அவர் வல்லமை அண்டர்லைன் பண்ணுங்கள். மேகம் மண்டலங்களில் உள்ளது என்று சொல்லப்படும். அந்த ஆகாய விரிவில் அவருடைய வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிக்க சொன்னார். ஆகாய விரிவிலே அவருடைய வல்லமையோடு உதிக்கிற சூரியன் உதித்து வருகிறது. பயங்கர வல்லமையோடு அவர் தன் வல்லமையிலே சிருஷ்டித்த சூரியன் அங்கே பயங்கரமாக உதித்து வருகிறது. அதை நோக்கி அந்த இடத்துல ஜெபிங்கள், அதை நோக்கி என்று சொன்னார். பாருங்கள், 115:16 வானம் கர்த்தருடையது. அந்த வானத்தை நோக்கி ஜெபிக்க சொன்னார். வானம் கர்த்தருடையது. படியுங்கள், வானம் கர்த்தருடையது. அண்டர்லைன் பண்ணுங்கள். மத்தேயு 5:34 இயேசு சொன்னார், வானத்தின் பேரில் நீ சத்தியம் பண்ணிராதே, வானத்தின் பேரில் இது சத்தியம் பண்ணிடாத. ஏனென்றால் அங்க என்ன இருக்கிறது பாருங்கள். அங்க வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண. அப்போஸ்தலர் 7:49 வானத்தில் என்ன இருக்கிறது, அதனால அதை சத்தியம் பண்ணாதே என்று சொல்லுகிறார். வானத்தில் என்ன இருக்கிறது? வானம் எனக்கு சிங்காசனம். வானம் எனக்கு சிங்காசனம். அங்கு ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது வானத்தில். பூமி எனக்கு பாதப்படி. ஆதலால் தேவன் சொன்னார், அந்த சிங்காசனம் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆதலால் அந்த சிங்காசனத்தை நோக்கி ஜெபிக்க சொன்னார். வானத்தை நோக்கி அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம். அங்கேக்கு இது சத்தியம் பண்ணிடாத. பூமி என் பாதம் வச்சிட்டு இருக்கிற பூமி மேலேயும் சத்தியம் பண்ணிடாத. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்கள் முழுவதும் வானத்தை அண்ணாந்து பார்த்து தான் ஜெபிப்பார் என்று பாருங்கள். மார்க்கு 6:41 தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்கள் முழுவதும் வானத்தை பார்த்து தான் ஜெபிப்பாராம். படியுங்கள். அவரிடம் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் கொடுத்த உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவே என்றார். எதை கொடுத்தாலும் சரி, இயேசு வானத்தை தான் பார்ப்பாரு. இன்னைக்கு அந்த டைரக்ஷன் மாத்திரத்துக்கு தான் கர்த்தர் கிருபை செய்வாரா? இவ்வளவு நாள் ஜெபித்தது வேற, இப்ப நீங்க டைரக்ஷன் மாத்தி விடுறார். இயேசு கிறிஸ்து 5 அப்பமும் 2 மீனை கொடுத்த உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பதா என்றார். லூக்கா 9:16 அப்பொழுது அவர் கையிலே வந்த மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவே என்றார். படியுங்கள். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இனிமே சம்பளம் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டு அதுவே வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். பாருங்க என்ன நடக்குது. என்ன வந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி வானத்தை காமிங்க. ஏசுகிட்ட அப்பமும் மீன் தான் வந்துச்சு, அதையும் தூக்கிட்டு எனக்கு எங்க காமிச்சாரு? உங்க சிங்காசனம் இருக்கிறது, அதில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் வல்லமை மேகத்தில் இருக்கிறது. வானம் கர்த்தருடையது. அதை நோக்கி ஜெபிக்க சொல்லி நம் முற்பிதாக்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துதான் ஜெபித்தார்கள் என்று ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். சிங்காசனத்தை நோக்கி ஜெபித்தால் நம்மில் அவர் வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து நோய் பிடித்தவர்கள், பேய் பிடித்தவர்கள் எத்தனையோ பேர் வந்து நின்றார்கள். நோய்களையும், காது இல்லாதவனுக்கு காது, கண் இல்லாதவனுக்கு கண்ணு, வாய் பேசாத ஊமைக்கு வாய், கால் இல்லாதவனுக்கு கையை, ஒடிஞ்சவனுக்கு எல்லாத்தையும் சுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவிடம் ஒன்று வந்து நிற்கிறது. பாருங்கள், மார்க் 7:34 கொன்னை வாயுடைய செவிடு வந்து நிற்கிது. இயேசு முன்னாடி வந்து நிற்கிது. பாருங்கள், அவர் என்ன செய்தார்? படியுங்கள். அவர் உடனே கொன்னை வாயுடைய செவிடு 7:32-35 படியுங்கள். கொன்னை வாயுடைய செவிடு வந்து அவரிடத்தில் வந்து நின்றது. 35 வேண்டிக் கொண்டார்கள். 35 உடனே அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பதா என்றார். கொன்னை வாயுடைய செவிடு வந்து நிற்கும் போது உடனே அவர் என்ன செய்தார்? அண்டர்லைன் பண்ணுங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பதா என்றார். உடனே கொன்னை வாய், செவிடு வாய் எல்லாம் திறந்தது. தெளிவாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொன்னை வாய் தெளிவாய் பேசினான். 35 படி. உடனே அவன் செவிகள் திறவுண்டு கட்டுமாக செவ்வையாய் பேசினான். இனிமே வானத்தை அண்ணாந்து பார்த்து தான் ஜெபிக்கணும். ரிட்டன் ஸ்டேட்மென்ட். பாருங்கள், வானம் என் சிங்காசனம் என்று யோவான் 17:1 அங்கு என் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். அப்போஸ்தலர் 7:49 படியுங்கள். இயேசு கிறிஸ்து 17:1
போதும். யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதும் கடைசி ஜெபம், இயேசுவின் கடைசி ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் குறிக்கப்படுது. அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்துதான் ஜெபித்தார் என்று கடைசி ஜெபம். பாருங்கள், படியுங்கள். 17:1 சொன்ன பின்பு அண்டர்லைன் பண்ணுங்க. தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபித்த ஜெபம் அது கடைசி ஜெபம், வியாழக்கிழமை. பாருங்கள், அந்த முழுவதும் வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை காட்டிக் கொடுக்கிறேன். பாருங்கள், வியாழன் முழுவதும் ஜெபித்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். வியாழன் இரவினில் வியாகுலத்தோடு விளம்பின போதகம் மறந்திடலாமா? வியாழன் இரவினில் வியாகுலத்தோடு விளம்பின போதகம் மறந்திடலாமா? அதிசயம் அன்பரின் நேசம் யார் சொல்லலாகும்? பாருங்கள், 5 அப்பம் 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவே என்றார். பாருங்கள், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 41 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25 யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், உனக்கு வானத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆதலால் நாம் சம்பளம் வாங்கினது என்ன பண்ணணும்? வானத்தை நோக்கி ஜெபிச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன். பவுல் சொல்லுகிறார், எல்லா புருஷர்களும் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எல்லா புருஷர்களும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். படியுங்கள், எல்லா இடத்திலும் தன் கைகளையே வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். படியுங்கள், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புருஷர்கள் கோபமும் மூர்க்கமும் பரிசுத்தமான கைகளை அண்டர்லைன் பண்ணுங்க, உயர்த்தி, பரிசுத்தமான கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி படிமா, எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறேன். தேவதூதன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட தேவதூதன் கேப்ரியேல் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், வானத்தில் இருந்து வந்த காபிரியேல் பூமிக்கு வந்த உடனே ஒரு காலை சமுத்திரத்தில் வைத்துக் கொண்டான், ஒரு காலை பூமியின் மேல் வைத்துக் கொண்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து அவன் ஜெபம் பண்ணினான். படியுங்கள், அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவனும் தண்ணீர்களின் மேல் நிற்கிற புருஷன் தனது வலது கரத்தையும் தனது இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக விரித்து என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர்கள் மேல் ஆணையிட்டு ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். வானத்திலிருந்து பூமிக்கு வந்த தூதன் கூட வானத்தை பார்த்துதான் அவன் கைகளை 2 கைகளையும் உயர்த்தி ஜெபிக்கிறான். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் பாருங்கள். வானத்துக்கு நேராக என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டு அவன் சொன்னான். மத்தேயு 5:34 வானத்தில் என் சிங்காசனம் உள்ளது. படியுங்கள், வானத்தில் எனது சிங்காசனம் இருக்கிறது. இஸ்ரவேல் அது என்னுடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறார். அங்கே உட்கார்ந்துதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. அந்த சிங்காசனத்தை நோக்கி ஜெபி, வானத்தை நோக்கி ஜெபித்தால் வானத்திலிருந்து உங்களோடு பேசுவார் என்று யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 22 இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் வானத்தில் இருந்து அவர் பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானப்பத்தால் அவர் திருப்தி அடைய பண்ணுவார் என்று சங்கீதம் 105:40 நெகேமியா 9:15 குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2:3, வெளிப்படுத்தின விசேஷம் 4:2-3 அந்த சிங்காசனத்தின் மேல் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்க சொன்னா, அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்படும், அதன் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார், அவரை பார்த்து தான் ஜெபிக்க சொன்னார். படியுங்கள், வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் பார்வை
தாவீதுக்கு எப்படி இருக்கிறார்? வச்சனக்கல்லுக்கும் பதுமராகத்திற்கும் ஒப்பா இருக்கிறார். பயங்கரமான தேவன். அவர்களை பார்க்கும்போது அவர் வச்சனக்கல்லாட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சிங்காசனத்தில் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிங்காசனத்தில் இருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள ஒரு கடல் புறப்பட்டு வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது வருங்காலத்தில் நாம் அடையக்கூடிய நதி. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். வருங்காலத்தில் அவருடைய சிங்காசனத்தில் இருந்து ஜீவக்கடல் ஒன்று புறப்பட்டு வருகிறது. அந்த ஜீவக்கடல்ல தான் போய் நாம நிற்க போறோம். அந்த வருங்காலத்தில் நாம் அடையக்கூடிய அங்கு நிற்கக்கூடிய அந்த நதியை நோக்கி தான் ஜெபிக்க சொன்னார். அது பயங்கரமாக புறப்பட்டு a pure river of water of life, clear and crystal proceeding from the throne of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜீவன் உள்ள கடல், தெளிவான சுத்தமான ஜீவ கடல் அவருடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. அது எதிர்காலத்தில் நாம் அங்குதான் போய் நிற்க போகிறோம். படியுங்கள். பளிங்கை போல் சுத்தமான ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு கண்ணாடி, சுத்தமான கண்ணாடி கடல். அண்டர்லைன் பண்ணுங்க. சிங்காசனத்தில் இருந்து அப்படியே புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது ஜீவன். அந்த ஜீவன், அந்த சிங்காசனத்தை சுற்றி யார் இருக்கிறார்கள்? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஃபுல்லா ஜீவன்கள் தான் இருக்கிறது. பரலோகம் முழுவதும் ஜீவன்கள் தான் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை சுற்றி அது நதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது மகா விசாலமான நதி என்று ஏசாயா 33:21 a place of broad rivers and streams என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நதிகள் நிரம்பின இடங்களுக்கு நம்மை கொண்டு போய் அவர் விடுகிறார். நாம் தன் ஜனங்களின் தாகங்களை அவர் தீர்ப்பார் என்று சங்கீதம் 23:2 அவர் தாகங்களை தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விட்டு நம் தாகங்களை அவர் தீர்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு அது வருகிறது. அதை வாங்கிக்கொள், அதை வாங்கி குடித்துக்கொள் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 22:17. யாராருக்கு தாகமோ, யாராருக்கு கஷ்டமோ, யாராருக்கு துன்பமோ படியுங்கள். 22:17 அந்த சிங்காசனத்தை நோக்கி ஜெபித்து அதை வாங்கி குடித்துக் கொள்ளுங்கள். வாங்கி 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 குடித்துக்கொள் நன்றாக என்று சொல்லுகிறேன். சங்கீதம் 36:8 அந்த பேரின்ப நதியினால் தம் ஜனங்களின் தாகத்தை அவர் தீர்த்து கொண்டிருக்கிறார். அதை நோக்கி ஜெபிக்கும் போது பேரின்ப நதியினால் படியுங்கள். உம்முடைய பேரின்ப நதியினால் தமது ஜனங்களின் தாகத்தை அவர் தீர்த்து கொண்டிருக்கிறார். They are abundantly satisfied and you give the drink from the river of your pleasure என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஏன் வறண்டு கொண்டு திரிகிற செழிப்பாகும் நதி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நதிகள் நிரம்பி எந்த பஞ்சாயத்தும் நம்ம பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அங்கேயே எத்தனையோ காரியங்கள் நிலுவையில் நின்று கொண்டிருக்கிறது. தேவன் தான் நமக்கு சகாயம் பண்ண வேண்டும். ஆதலால் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 ஒருவர் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மார்க் 7:34 இயேசு எப்படி ஜெபிக்கிறார்? மார்க் 7:34 எப்ப பார்த்தாலும் மார்க் 7:34 வானத்தை பார்த்து எப்பத்தா என்று சொல்லுவார். பாருங்கள், வானத்துக்கு ஏறிடுங்கள் என்று ஏசாயா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிப்போம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து தான்